இந்த சீரிஸுடைய கதை என்னன்னு பாத்துடலாம். 19th செஞ்சுரியில மீஜா ஏரால இந்த சீரிஸுடைய கதைக்களம் நடக்கிறதா சித்தரிச்சிருக்காங்க. ஹீரோ ஒரு சாமுராய், போர்ல பல பேரை கொன்னவரா இருப்பாரு. ஆனா பிரசன்ட் டேல போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமுராய்க்கான தேவை இல்லாத ஒரு சூழல் உண்டாகுது. தன் வீட்டுல இருக்கிறவங்க நோய்வாய்ப்பட்டு கிடக்க எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழல் ஹீரோக்கும் உண்டாகுது. அப்பதான் அவரு சாமுராய்ஸ்க்கான ஒரு சேலஞ்ச் நடக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அது என்னன்னா 292 சாமுராய்களும் டென்யூஜி டெம்பிள்ல இருந்து டோக்கியோ வரைக்கும் ரீச் ஆகணும். நடுவுல 7 இடங்கள்ல கடந்து போகணும். ஒவ்வொரு இடத்தையும் கடக்கணும் அப்படின்னா அந்த சாமுராய்ஸ் ஒவ்வொருத்தரும் அணிஞ்சிருக்கிற அந்த உடன் டாக்ஸை யார் நிறைய கலெக்ட் பண்றாங்களோ அவங்க தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல் வச்சிருக்காங்க. அந்த உடன் டேக் எடுக்கணும் அப்படின்னா நீங்க அவங்களை கொன்னுட்டு எடுக்கலாம், இல்லனா அவங்க கிட்ட இருந்து திருடலாம். சோ இந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்கிற இந்த கேம்ல இவங்களுடைய சக போட்டியாளர்கள் கிட்ட இருக்கிற அந்த டேகை எடுத்துட்டு போனாதான் அந்த 7 இடங்களையும் தாண்டி டோக்கியோ போய் கிராண்ட் பிரைஸ் ஆன 1,00,000 yen ஜெயிக்க முடியும். ஹீரோ அந்த 232 சாமுராய்ல ஒருத்தரா கிளம்பிடுங்கிறாரு. லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங் அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரி அந்த கிராண்ட் பிரைஸை வின் பண்ணி தன் குடும்பத்தை சேர்ந்தவங்களை காப்பாத்தினாரா அப்படின்றதான் இந்த சீரிஸுடைய கதையே.